ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணலான்னா சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகலான்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்திக்கு மாவு முன்னாடி ஃபஸ்ட்டே பிசைஞ்சு வச்சுக்கிறோம், அது ஊறட்டும். அதுக்கு இடையில் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வெங்காயம் தக்காளி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு இஞ்சி பூண்டு எல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிடுவோம். ரொம்ப அரைக்கணும்னு அரைக்க தான் போகிறோம், அதனால் நைஸாலாம் ரொம்ப இதெல்லாம் வதக்க வேணாம், கிரேவி மாதிரிலாம் வதக்க வேணாம். அரைக்கிறதுனால லைட்டாக வதக்கினா போதும். தக்காளியும் போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, அதுவும் வதங்கிக்கிறட்டும். அதுக்கப்புறமா அந்த கிரேவி திக்னஸ் கிடைக்கிறதுக்காக ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு அதையுமே போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கிரேவி திக்னஸாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு அதையுமே சேர்த்து அதோடு வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் ரொம்ப கிரேவி வேணாம், லைட்டாக வதங்கினா போதும், ஏன்னா அரைக்க தான் போகிறோம். வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரே ஒரு பார் மட்டும்தான் பன்னீர் எடுத்துருக்கிறேன், ஒரு பீஸ் மட்டும். நாங்கள் 4 பேர்னால போதும் எங்களுக்கு அந்த பன்னீர். அதை சின்ன சின்ன பீஸாக கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. அந்த தக்காளி வெங்காயத்தை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவோம். அதுக்கு இடையில் நம்ம சப்பாத்திக்கு மாவு உருட்டி அதையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம், தேய்ச்சி வச்சுக்கிடுவோம் சப்பாத்திக்கு. இப்போ அந்த கிரேவி ரெடி ஆகிருக்கும். பட்டர் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் போட்டு பட்டர் போட்டுட்டு பன்னீரை வதக்கிக்கிறோம் அந்த பட்டரில். அப்போ தான் அந்த கிரேவியில் போடையில் கொஞ்சம் கரையாமலும் இருக்கும், கொஞ்சம் அந்த பட்டரில் வதக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. அதனால தான் அந்த பன்னீரை போட்டு வதக்கி லைட்டாக ப்ரௌனிஷாக வதக்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த மீதி இருக்கிற பட்டரில் நம்ம வெங்காயம் நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லையா, இப்போ அந்த கிரேவியில் லைட்டாக பீஸாக மட்டும் நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அது அந்த கிரேவியில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக தான் அது போடுறோம். குடமிளகாய் இருந்தால் போடலாம், நம்மக்கிட்ட குடமிளகாய் இல்லை, சரி இருக்கிறத வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்காயத்தை வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் முந்திரி எல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு கிண்டிட்டு மசாலா போட்டுக்கிடுவோம். மசாலா ஒன்றும் பெருசாக போடணும்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையில்லை. நான் மிளகாத்தூள் மட்டும்தான் போடுறேன், வேறு எந்த ஸ்பைசஸும் போடலை. ஏன்னா காஷ்மீர் சில்லி பவுட்ரு தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா பசங்களும் சாப்பிட்றதுனால ரொம்ப காரமாகவும் இருக்காது பன்னீர் பட்டர் மசாலா, அதனால் காஷ்மீர் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க, கலர்னஸ் கொடுக்கும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பன்னீரையும் அந்த கிரேவிலே போட்டுருங்க. அந்த பன்னீர் போட்டோன்னே அந்த கிரேவியோட ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்த உடனே நம்ம கஸ்தூரி மேத்தி காஞ்ச வெந்தயக்கீரை அதை எடுத்து லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த கலர் கொஞ்சம் கொடுக்குறதுக்காக கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்போ அந்த கலரும் எடுத்து கொடுக்கும், ஸ்வீட்னஸும் இருக்கும், காரம் இருக்கும், எல்லாம் இருக்கும், கரெக்டாக இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் போடணுன்னா அது லாஸ்ட்டாக அந்த சுகர் போடுறதுனால தான். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஈஸியான பன்னீர் பட்டர் மசாலா. நம்ம சங்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோ பார்க்குறதுக்கு